ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டான எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்களும் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்குறீங்க. பட் வந்து எனக்கு எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி பற்றி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண வகையில் எனக்கு சில விஷயங்கள் தான் தெரியும். அதை பற்றி முழுமையான தகவல்கள் எனக்கு தெரியாது. பேசிக்காக எஸ்ஐபினா என்ன, எஸ்டபிள்யூபினா என்ன, அதில் சேவ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, நான் எப்படி சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஓன் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதன் மூலமாகவும் நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இதில் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வீடியோஸை வந்து பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பிளானான இந்த எஸ்ஐபி அப்படின்னா என்ன, எஸ்டபிள்யூபி அப்படின்னா என்ன, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இந்த ரெண்டுலையும் நான் எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறேன், எதற்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்களுமே இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இந்த எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி அப்படின்னா என்ன மாதிரியான சேவிங்ஸ் பிளான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதுவே எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் அப்படிங்கிறது தான். இப்போ இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஷேர் மார்க்கெட் ஓரியன்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். ஆனால் இதில் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இதில் பண்ணுறோம். பட் வந்து இது வித்ட்ரால் பிளான் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பணத்தை வந்து இதிலேருந்து நம்மளுக்கு வந்து சிஸ்டமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து பென்ஷன் மாதிரி நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸு. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு தான். ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் நடக்கும். ஆனால் இதில் வந்து குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இது நம்ம நினச்சா மட்டும் பணம் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது ரெண்டுமே இதுதான் மேஜரான ஒரு டிஃப்ரென்ஸு. இது ரெண்டுலையுமே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் ஓரியன்டட் தான். இதுவுமே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக நம்மக்கிட்ட கேட்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் எப்படி எஸ்ஐபிலையும் எஸ்டபிள்யூபிலையும் நாங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை வந்து கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க்கில், அதாவது நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து ஸ்டேட் பேங்காக இருக்கலாம், ஐசிஐசி பேங்காக இருக்கலாம், அல்லது ஐஓபியாக இருக்கலாம், எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் மட்டுமே போதும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி ரெண்டுமே என்ன பண்ணிக்க முடியும், ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து பேங்க்கில் போய் இந்த மாதிரி நான் வந்து எஸ்ஐபி அல்லது எஸ்டபிள்யூபிலையோ நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறேன், என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, எனக்கு சூட்டபிளான இருக்கிற ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டான ஸ்டாஃப் வந்து பேங்க்கில் இருக்காங்க. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அதை பற்றி முழுமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை சொல்கிறத வச்சு உங்களுக்கு, அதாவது நமக்கு என்ன மாதிரியான ஸ்கீம் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐசிஐசி பேங்க்கில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐசிஐசி பேங்க்கில் என்னுடைய வெல்விசர் ஒருத்தவங்கள மீட் பண்ணப்போ அவங்க வந்து ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐபி பற்றி வந்து சொன்னாங்க. அதாவது இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இதில் வந்து உங்களுக்கு வந்து 12லேருந்து 15% வரைக்கும் உங்களுக்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அதில் வந்து எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. இருந்தாலுமே ஓகே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எஸ்ஐபியில் வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம், அதாவது நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் அப்படிங்கிற ஸ்கீமே இப்போ கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்ம கைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து பென்ஷனாக வரணும். அப்படி என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணும்பொழுது ஐசிஐசி பேங்க்கில் வந்து இந்த மாதிரி எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு வித்ட்ரால் பிளான் வந்து இருக்குது. இதில் வந்து இதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஓகே இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சூட்டபிளாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் இதில் கொஞ்சமாக அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் 1 இயர் பிஃபோர் வந்து இதில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நான் ஆரம்பித்தேன். இப்போ வந்து நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 4 இயர்ஸ் ஆகுது, இது வந்து 1 இயர் ஆகுது. இந்த எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 500 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து இதில் கேட்கும்பொழுது இந்த எஸ்டபிள்யூபியில் வந்து மினிமம் வந்து ஒரு 2000 இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்து எனக்கு ஜட்ஜஸ் பண்ணது. அதில் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லாக்கிங் பீரியட் அப்படின்னு ஒரு பீரியட் சொல்லுவாங்க இல்லையா. லாக்கிங் பீரியட் அப்படின்னா நம்ம வந்து குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் அதில்
செலுத்தக்கூடிய பணத்தை எடுக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த எஸ்ஐபியில் வந்து கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் எஸ்பி அக்கௌண்ட்டில் எப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி இன்னைக்கு பணம் போட்டு நாளைக்கு எடுக்கிறோமோ அதே மாதிரி இதில் பணம் போடலாம், பணம் எடுக்கவும் முடியும். இதுதான் எஸ்ஐபி. பட் இந்த எஸ்டபிள்யூபியில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நம்ம வந்து அந்த பணத்தை வித்ட்ரால் பண்ண முடியாது. அப்படியே நம்ம வித்ட்ரால் பண்ண நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பணம் வந்து நிறைய லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால நீங்கள் வந்து எஸ்டபிள்யூபி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து லாக்கிங் பீரியடாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம், 15 வருஷம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் இருந்துச்சு. எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தேவை அப்படிங்கிறதுனால நான் வந்து 15 வருடங்கள் கழித்து பென்ஷனாக வர மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக எஸ்ஐபி பண்ணியிருக்கேன்னா ஹையர் எஜுகேஷனுக்காக பண்ணியிருக்கேன். ஒரு 10 வருஷம் கழித்து என்னுடைய குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ இந்த எஸ்ஐபியில் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து இந்த பர்பஸ்க்காக நான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இந்த எஸ்டபிள்யூபி எதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய 15 இயர்ஸ் கழித்து ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காக ஒரு இன்கம் தேவை, அதாவது செகண்டரி இன்கம் தேவை அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது லாங் டேர்மில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கும். 12 15% ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இன்னொரு ஒரு அடிஷ்னலான விஷயம் என்னென்னா லைக் எஸ்பி மாதிரி நம்ம வந்து அக்கௌண்ட்டில் போடவும் எடுக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸே. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் லாக்கிங் பீரியட், அதாவது 8 வருஷம் 15 வருஷம் லாக்கிங் பீரியட் இருக்கு இல்லைங்களா, இந்த பீரியட் முடிஞ்சு நம்ம மந்த்லி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பென்ஷன் மாதிரி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த பென்ஷனுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்கீம்னே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி செகண்ட் இன்கம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறவங்க கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கீமில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதை பற்றி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது டைரெக்டாக ஆப் வந்து நிறைய இருக்குது. க்ரோ ஆப் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி நிறைய ஆப்லாம் இருக்குது. அதன் மூலமாகவும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எஸ்டபிள்யூபியும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஆப் மூலமாகவே நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து பேங்க் மூலமாக வந்து பண்ணியிருக்கேன். பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேங்க் மூலமாக போனீங்கன்னா பேங்க்குக்கான கமிஷன் போக மீதி தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுடைய பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா பேங்க் மூலமாக போகிறது தான் நம்மளுக்கு வந்து நல்லது அப்படிங்கிறதுனால நான் ஐசிஐசி பேங்க்கில் வந்து ரெண்டையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கவரேஜ். இப்போ இந்த எஸ்ஐபிக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை வந்து ஹை ஆகும்போது நம்மளுடைய அமௌண்ட் வந்து ஹை ஆகும், அதுவே லோ ஆகுது அப்படின்னா நம்மளுடைய அமௌண்ட் வந்து குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அது இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த எஸ்டபிள்யூபியில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது கவரேஜ் பீரியட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அதாவது லைஃப் லாங் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து எத்தனை வருடங்கள் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறோமோ, இப்போ 10 வருஷம் பண்ணுறோம், 12 வருஷம் பண்ணுறோம், 15 வருஷம் பண்ணுறோம்னா எந்த வருஷம் வரைக்கும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது வரைக்கும் அதில் வந்து ஏதாவது லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். கவரேஜ் வந்து 10 lakhs வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற ஷூரிட்டி இருக்கிறதுனால தான் நான் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அக்கௌண்ட் நம்பர் வந்து கிரியேட் பண்ணுறாங்க, போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் இல்லாமல் நம்ம வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு தனி அக்கௌண்ட் நம்பர் வந்து கிரியேட் பண்ணுறாங்க, அதை வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர் அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருந்து இங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாதிரி பாலிசி நம்பர் மாதிரி என்ன பண்ணுறாங்க இங்கேயும் ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் இருந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு போய் இங்கே தான் நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணிவிட்டு அதோட காப்பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வீட்டுக்கே வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து எவ்வளோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க இந்த மாதம், அதில் வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஆப் மூலமாகவே டெய்லியுமே நம்ம வந்து பார்க்குற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து சேஃப் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம எஸ்ஐபியில் பார்த்தீங்க அப்படின்னா எனி டைம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. பட் வந்து ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு ஒரு 50,000 ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப் மூலமாகவே நம்ம வந்து இதை வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஆனால் வித்ட்ரால் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 48 ஹவர்ஸில் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருந்தே ஆப் மூலமாக பண்ணுறதுனால இது ரொம்பவும் ஈஸியாக இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் லாக்கிங் பீரியட் தான் நம்மளால் வித்ட்ரால் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அதனால் வந்து இதில் வந்து நம்ம பார்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது லைஃப் லாங் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பாருங்கள் பர்டிகுலர் இயர்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி, அதாவது 10 இயர்ஸ் 8 இயர்ஸ் 15 இயர்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து லைஃப் லாங் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இதில் வந்து எப்படி வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 5000 ரூபாய் பே பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்மளுடைய பணத்தை ஃபண்டு மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்காங்களாம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம பணத்தை எடுத்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது இப்போ மேனேஜர்ஸ்லாம் நம்ம வந்து பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம போட்டுட்ருக்கோம். அதை வந்து எப்படி வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க நம்ம பணத்தை எடுத்து ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் ஓரியன்டாக இருந்தாலும் இதில் பெருசாக நியூ இஷ்யூஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இல்லாமல் நம்ம வந்து இது லாக்கிங் பீரியட் வந்து 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் வந்து கையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே பெரிய இஷ்யூஸ் வந்து இருக்காது. அது இல்லாமல் நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியும் கேட்குறீங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதை பற்றி முழுமையாக தெரியாது. பட் வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதுலையும் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதுலையும் ரெண்டுலேயும் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு நான் வந்து ஒரு 4 இயர்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபினா என்ன, எஸ்டபிள்யூபினா என்ன, இந்த சேவிங்ஸ் பிளான்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்த நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிற ஓன் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் நான் வந்து இதோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லை அப்படின்னாலுமே நான் வந்து கேட்டுட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.